நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எப்படி Facebook பேஜ நம்ம வந்து டீஆக்டிவேட் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து உங்களுடைய Facebook ஓப்பன் பண்ணிக்கோங்க. Facebook ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து மெயின் அக்கவுண்ட்ல இருக்கும். நீங்க வந்து மெயின் அக்கவுண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய Facebook பேஜ்க்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து என்னுடைய Facebook பேஜ்க்கு வந்து ஸ்விட்ச் வந்து பண்ணிட்டேன். இப்ப ஸ்விட்ச் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, உங்களுடைய Facebook பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்ப வந்து பாருங்க, இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல உங்களுக்கு 3 பார் லைன் குடுத்திருக்காங்க. 3 பார் லைன் கிளிக் பண்ணுங்க. 3 பார் லைன் கிளிக் பண்ணிட்டு இப்ப இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கு. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா, இந்த செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி சொல்லிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி கிளிக் பண்ணி அப்படி இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து பாருங்க ஆக்சஸ் அண்ட் கண்ட்ரோல் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆக்சஸ் அண்ட் கண்ட்ரோல் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆக்சஸ் அண்ட் கண்ட்ரோல் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ இதுல வந்து பாருங்க டீஆக்டிவேட் பேஜ்னு சொல்லிட்டு செலக்ட் ஆயிருக்கும் டிஃபால்ட்டா. இதுல செலக்ட் ஆகல அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து டீஆக்டிவேட் பேஜ்ல செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்றேன். இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். டீஆக்டிவேட்டிங் திஸ் Facebook பேஜ் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க என்ன ரீசன்க்காக நீங்க வந்து டீஆக்டிவேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான ரீசன் வந்து கேட்பாங்க இதுல. நான் வந்து ஒரு ரீசன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கான ரீசன் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய திஸ் இஸ் டெம்பரரி இல் பி பேக் சொல்லிட்டு இருக்கு. நான் வந்து இப்போ வந்து தற்காலிகமாக வந்து நான் வந்து டீஆக்டிவேட் பண்றேன். திரும்ப வந்து நான் வந்து ஆக்டிவேட் பண்ணிப்பேன்ற மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் கண்டினியூ வந்து கொடுத்துக்கிறேன். இது போல உங்களுக்கான ரீசன் நீங்க செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு இப்போ கீழ பாட்டம்ல ஆட்டோமேட்டிக்கலி ரீஆக்டிவேட் திஸ் பேஜ்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒரு 7 டேஸ்ல வந்து செலக்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து பாருங்க நீங்க டீஆக்டிவேட் பண்றீங்க அப்படின்னா இப்போ குறிப்பிட்ட டேஸ் வரைக்கும் அது வந்து டீஆக்டிவேட்ல இருக்கணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ரீஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா இது போல நீங்க டேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து திரும்ப வந்து ரீஆக்டிவேட் பண்ற வரைக்கும் எனக்கு வந்து ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டோன்ட் ரீஆக்டிவேட் ஆட்டோமேட்டிக்கலி சொல்லிட்டு இருக்கு. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து திரும்ப எப்ப ரீஆக்டிவேட் பண்றீங்களோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரீஆக்டிவேட் வந்து ஆகும். அதனால டோன்ட் ரீஆக்டிவேட் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்த பிறகு அடுத்த பேஜ்ல வந்து பாருங்க டவுன்லோட் யுவர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கு. உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணி வைக்கணும் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து கீழே பாட்டம் இருக்கக்கூடிய கண்டினியூ கொடுத்துறேன். கண்டினியூ கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் டீஆக்டிவேஷன் சொல்லிட்டு இதுல வந்து டீஆக்டிவேட் பேஜ் சொல்லிட்டு இருக்கு. டீஆக்டிவேட் பேஜ் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து டீஆக்டிவேட் பேஜ் வந்து நம்ம கொடுத்துக்கிறேன். டீஆக்டிவேட் பேஜ் கொடுக்கும்போது நம்மளுடைய பேஜ் வந்து சக்சஸ்ஃபுல்லா டீஆக்டிவேட் வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க என்னுடைய பேஜ் வந்து சக்சஸ்ஃபுல்லா டீஆக்டிவேட் வந்து ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல கூடிய 3 பார் லைன் ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு உள்ள போய் செக் பண்ணும்போது உங்களுக்கு Facebook பேஜ் வந்து காமிக்கும். இப்போ நீங்க வந்து இந்த ஆப்பை விட்டு பேக் போயிடுங்க. பேக் போயிட்டு இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த Facebook ஆப் வந்து ரிமூவ் பண்ணிருங்க. இப்போ நீங்க இது போல ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நீங்க உங்களுடைய Facebook ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து Facebook ஆப் ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்றேன். இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து Facebook பேஜ் வந்து காமிக்கல. இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா டீஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய Facebookல நம்மளுடைய Facebook பேஜை டீஆக்டிவேட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ யூஸ் பண்ண அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.